ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஜட்நாட்டவர்க்கு விரைவா போற்றி. நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண ஹிதாய ச ஜகத் ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமः. அத்ரி புருகு குத்ஸ கௌதம வசிஷ்ட காஷ்யப ஆங்கீரசர்ஷஜ தேவதாப்யோ நமஹ. பிருகுகூச் அப்படின்னு அழைக்கக்கூடிய பரூச்சுங்கிற ஒரு திவ்யமான க்ஷேத்திரத்துல இருக்கும். நர்மதா பரிக்கிரமாங்கிறதே ஒரு தபோபலத்தினால அமைகிறது. எத்தனையோ ஜென்மாக்கள்ல நாம பண்ணிருக்கக்கூடிய புண்ணிய பலாபலனே நர்மதா பிரதட்சணம், நர்மதா பரிக்கிரமாவை அமைச்சு தருது. ஒரு விருட்சத்தை பிரதட்சணம் பண்றோம். அஸ்வத்த விருட்சம் மூலத்தோ பிரம்ம ரூபாய மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே அக்ரதோ சிவ ரூபாய அஸ்வத்த ராஜாய நமோ நமஹ அப்படிங்கிறோம். ஒரு புஷ்பத்தை சாத்துறோம். ஒரு பசுமாட்டை பிரதட்சணம் பண்றோம், கோ பிரதட்சணம். ஒரு கோவில பிரதட்சணம் பண்றோம், ஆலய பிரதட்சணம். பிராமணால பிரதட்சணம் பண்றோம், மலைய பிரதட்சணம் பண்றோம், கிரிவலம், ரொம்ப புண்ணியமான மலை. இப்படி எத்தனையோ பிரதட்சணங்கள் இருக்கு. ஆனா ஒரு நதியை பிரதட்சணம் பண்றது அப்படிங்கிறது மகத்தான புண்ணிய நதி நர்மதை மட்டும்தான். வேற எந்த நதியும் பிரதட்சணம் பண்ண முடியாது. கங்கையாக இருக்கட்டும், காவேரியா இருக்கட்டும், துங்கபத்ராவா இருக்கட்டும், கோதாவரியா இருக்கட்டும், அதெல்லாம் பெரிய பெருமை இருக்கலாம். சிவாலிகத்துல லிங்கோத்பவ ரூபம் எப்படி இருக்கோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நதி நர்மதை. நர்மதாஜி நமப்பிராதஹா நர்மதாஜி நமோ நிசிங்கிறது. அதனாலதான் சந்தியாவந்தன காலத்துல எதுக்குமே இல்லாத பெருமை நர்மதைக்கு இருக்கு. காரணம் என்னன்னா, லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய நாமாவளியா ஒரு நதி அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது நர்மதை. அப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த நதி சிவசக்தி ஐக்கியஸ்வரூபின்யை நமஹா அப்படின்னு இருக்கு பாருங்க. அப்படி அந்த நதி லிங்காகாரமா இருக்கான். அப்படி அந்த நதியை பிரதட்சணம் பண்றது என்ன அப்படின்னா, ஜென்மால இது ரொம்ப அரிது. கைலாயத்தை பிரதட்சணம் பண்ணினால் என்ன பலன் உண்டோ அந்த பலனை நர்மதா பரிக்கிரமா அமைச்சு கொடுக்கறது. கைலாயம் கூட கிடைச்சிடும், ஆனா நர்மதா பரிக்கிரமா கிடைக்காது. அப்படி ஒரு ஆச்சரியகரமா ஆதி மத்தியம் அந்தம் அப்படின்னு பிரதானமா துவங்கப்படக்கூடிய அமர்கண்டக்கா இருக்கட்டும், நர்மதையினுடைய ஹிருதயஸ்தானமாக இருக்கக்கூடிய அமலேஸ்வரமா இருக்கட்டும், நர்மதையினுடைய சரணம் இந்த இடத்துல. இந்த ஊருக்கு பிருகுகூச், பிருகு மகரிஷியினுடைய ஆசிரமம். பிருகு மகரிஷி தபஸ் பண்ண இடம், பிருகு மகரிஷிக்கு அனுகிரகம் பண்ண இடம். நர்மதா சமுத்திர சாகர சங்கமம். நர்மதை சேரக்கூடிய இடத்துல ரத்தனங்கள் எல்லாம் குவிக்கிறதா. அதனால இதுக்கும் ரத்னாகரம் அப்படின்னு பேர். அப்படி ரத்னாகரம் சேரக்கூடிய இடத்துல இன்னைக்கு நமக்கு தரிசனம். பிருகு மகரிஷி ஆசிரமம் வச்சுட்டு இருக்கார். ஒரு சந்தர்ப்பத்துக்காக, அனுஷ்டானத்துக்காக கிளம்பி போறார். பிருகுவனுடைய மனைவியான புலோமா பூர்ண கர்ப்பவதி. அந்த சந்தர்ப்பத்துல பிருகுவனுடைய தர்மபத்தினை ஹிம்சை பண்றதுக்காக பிரம்மராட்சசன் பிரவேசமாறான். பிருகு மகரிஷியோ கிளம்புறதே அக்னி பகவானை நிறுத்திட்டு போனாராம். ஹே அக்னி பகவானே நீங்க இருன்னு சொல்லி அக்னி பகவானையும் கடந்து அவன் உள்ள போனான். அந்த புலோமா பிருகுவனுடைய தர்மபத்தினி தபஸ் பண்ணாலாம், பூர்ண கர்ப்பவதி. அப்போ அந்த கர்ப்பம் பூர்ணமாயி குழந்தை பிறக்கிறது. பிரம்மராட்சசனை பார்த்தா பயமா இருக்கு, கபலீகரம் பண்ணிடுவான்னு. ஒரு நிமிஷம் கண்ணை மூடிண்டா பிறந்த குழந்தையினுடைய தேஜஸ் பிரம்மராட்சசனை எரிச்சுட்டான். இதெல்லாம் நடந்தது இந்த இடத்துல. மின்னல் மாதிரி இருந்தாராம் அந்த குழந்தை தான் சவண மகரிஷி. ரொம்ப அற்புதமானவர்.
இதெல்லாம் நடந்த நிகழ்வான புண்ணிய பூமியில இன்னைக்கு நமக்கு ஒரு தரிசனம் ஆறுது. ரொம்ப சூரியோதயத்திலேருந்து பார்க்கிறோம் நம்ம அந்த நதியினுடைய அழகு, பிரவாகம், சரணம் இதெல்லாம் நமக்கு தரிசனமாக்கி தருது. நீலகண்டேஸ்வர மகாதேவன் இங்க இருக்கக்கூடிய அழகான சன்னதி, கோவில், தரிசனம், பூஜை, ஆரத்தி இதெல்லாம் சுவாமியோட அனுகிரகம் பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கூட அந்த அனுகிரகமாக்கி தரணும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா. எல்லாரும் சொல்லுங்களேன், நர்மதேகர் நர்மதேகர். பெரிய தாரக மந்திரம் சொன்னெல்லாம் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். ஓம் நம சிவாய்.